ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு ரெசிபியோடு நான் வந்திருக்கேன். இதுக்கு என்னென்ன தேவைன்றது நான் சொல்லிடுறேன். வாழைப்பழத்தை கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சியில் அடிச்சிடுங்க. மிக்சியில் இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சியில் அடிச்சிடுங்க. மிக்சியில் இந்த மாதிரி போட்டிங்கன்னா பிளெண்ட் ஆகிடும். அப்புறம் டார்க் சாக்லேட் உங்கள்கிட்ட எந்த சாக்லேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, கடையில் வாங்கின சாக்லேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டபுள் பாய்லர் மெத்தடில் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா ஹீட் பண்ணிவிட்டு அது மேலே வந்து பார்த்திங்கன்னா டபுள் பாய்லர் மெத்தடில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்சி போட்டு எடுத்துக்கோங்க. மெல்ட் பண்ணி இந்த மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பழத்தோட அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்லைஸோட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு போரில் வந்து மாற்றிடலாம். அப்புறம் நம்ம மெல்ட் பண்ண சாக்லேட் வந்து பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துடலாம். அந்த பழத்தோடு சேர்த்து, பழத்தோட மிக்சிங்கோடு சேர்த்து அப்புறம் ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்பேட்டில் வச்சு ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நான் ஒரு போருக்கு நம்ம மிக்ஸ் பண்ண அந்த பேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பாக்ஸில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னரில் நான் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். பட்டர் பேப்பர் மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டெய்னரில் அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து போர் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, இதுதாங்க ரெசிபி. இது நீங்கள் என்ன பண்ணணும், இது போர் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ரெஃப்ரிஜரேட்டரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஹவர்ஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சாக்லேட், ஒரு நல்ல பர்ஃபி உங்களுக்கு ரெடி. நான் ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சு எடுத்துட்டேன். 6 ஹவர்ஸ் வச்சு எடுத்துட்டேன். கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி வந்திருக்கு. நமக்கு நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள். பீஸ் போட்டுட்டேன். ஒரு 8 பீசஸ் வரும். பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேனில் மாற்றிட்டேன். கட் பண்ணி பேனில் மாற்றியாச்சு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அப்டேட்ஸ்.